3 படம் 3 இடம் எபிசோட் நம்பர் 3 பார்க்கலாமா? ஒவ்வொரு படமா பார்க்குறோம், ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு அவார்டை கொடுக்குறோம். நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் உலக சினிமால இருந்து ஸ்பீக் நோ ஈவில், அதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். இந்த படத்துக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த ஸ்பிட் படத்துல நடிச்சிருந்த ஜேம்ஸ் மெக்கவ் தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல பின்னிருப்பாரு, வேற லெவல்ல பண்ணிருப்பாரு. முடிஞ்சா அந்த ஸ்பிட் அப்படிங்கிற படத்தை வந்து பாருங்க, தயவு செஞ்சு பாருங்க. பக்கா சைக்காலஜி த்ரில்லரா சூப்பராகவே இருந்திருக்கும். மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் உள்ள ஒரு பையன் வந்து கொலை பண்ணா எப்படி இருக்கும், இந்த அன்னியன் படம்லாம் பார்த்திருப்பீங்களா, அதெல்லாம் ப்ரோ மேக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த படம் முடிஞ்சா பாருங்க. ஸோ அந்த ஆக்டர் நடிச்சிருக்கிறதால எனக்கு வந்து இந்த படம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாவே இருந்துச்சு. மற்றபடி ட்ரெய்லர் எதுவுமே பார்க்கல, எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் வச்சுக்கவும் இல்லை. இந்த படத்தோட ஒரு லைன் ஸ்டோரி. 2 ஃபேமிலி மீட் பண்ணிப்பாங்க ஒரு வெக்கேஷன்ல. ஒரு ஃபேமிலி வந்து நல்ல ஃபேமிலி, இன்னொரு ஃபேமிலி வந்து பேட் இன்டென்ஷன் உள்ள ஃபேமிலி. அவங்களோட நோக்கமே ஒரு ஃபேமிலி இன்வைட் பண்ணி அவங்கள வந்து கொலை பண்ணிட்டு அவங்க கிட்ட ஒரு குழந்தை இருப்பாங்களா, அந்த குழந்தை எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்ததுக்கு ஃபேமிலியை டார்கெட் பண்ணி இது பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருக்க பணத்தெல்லாம் புடிங்குவாங்க. இதுதான் இந்த இன்டென்ஷன்ல ஒரு ஃபேமிலி இன்வைட் பண்ணி அவங்க போய் மாட்டிக்கிறாங்க. அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கதையா இருக்கும். ஸ்டார்டிங்ல ஒரு பையனோட ஃபேஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். அதே பையனை வச்சுதான் அந்த படமும் முடியும். ஸோ சூப்பராகவே செம்மையாவே எடுத்திருப்பாங்க. இந்த படம் பார்க்கும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, பார்க்கும்போது வாவ் சூப்பரா நல்லாவே ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து இந்த ஃபேமிலி என்ன பண்ண போகுது, அந்த பையன் எப்படியாச்சும் அந்த இன்னொரு ஃபேமிலி கிட்ட எப்படி இந்த உண்மையை வந்து சொல்ல போறான், ஏன்னா அவன் நாக்கு அறுத்துருவாங்க. ஸோ எப்படியாச்சும் அந்த ஃபேமிலி கிட்ட இவங்க ஒரு கொலகார கூட்டம், நானே வந்து மாட்டிக்கிட்டேன், தயவு செஞ்சு என்னையும் காப்பாத்தி நீங்களும் தப்பிச்சு போங்கன்னு சொல்லிட்டு எப்படி சொல்றான், தப்பிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியில கொஞ்சம் எனக்கு வந்து இன்னும் சூப்பரா எடுத்திருக்கலாம். அவ்வளவு சூப்பரா அந்த வில்லனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவன் ஏதோ டம்மியா காட்டி முடிச்ச மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிருந்துச்சு. அது மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு இந்த படத்துல. இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க, யாரையும் நம்ப கூடாது, தெரியாத இடத்துக்கு போக கூடாது, மதியாத தலைவாசல் மிதியாதே மாதிரி தெரியாத தலைவாசல் மிதியாதே அப்படின்னு சொல்ல வராங்க. தெரிஞ்சவங்களே இப்பெல்லாம் நம்ப முடியறது இல்ல, ஏதோ பண்ணிட்டு போயிடுறாங்க. தெரியாதவங்களை நம்பி ஒரு வாட்டி மீட் பண்ணவங்களை நம்பி போகவே கூடாது. இன்னொன்னு இன்னர் கட் சொல்லும் நமக்கு, இந்த மாதிரி அங்க போகாத, பிரச்சனை இருக்கும், இல்ல அங்க போனதுக்கு அப்புறம் கூட ஓடிடு அப்படின்னு சொல்லும் போது ஓடிடணும். அப்படி ஓடல அவ்வளவுதான், முடிஞ்சிருக்காத. பார்க்கலாமா வேணாமா? கண்டிப்பா பார்க்கலாம். யாரெல்லாம் பார்க்கலாம்? எல்லாருமே ஆக்சுவலா பார்க்கலாம். முக்கியமா இந்த ஹாரர், த்ரில்லரு, கிரைம் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி விஷயத்த லவ் பண்ணுவாங்கல்ல, இந்த நைட் உட்காந்து ஒரு த்ரில்லரான ஒரு கிரைம் ஸ்டோரி வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா பார்க்கலாம். எதுல பார்க்கலாம்? நெட்ஃபிளிக்ஸ்லயே அவைலபிளா இருக்கு. சோ நீங்க போய் பார்க்கலாம். அடுத்த படம் உள்ளூர் சினிமா சிறை. இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருந்துச்சுன்னா, இது ட்ரைலர் வந்தோடனே பார்த்தங்க, பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்ல பார்க்கலான்னு தான் இருந்தேன். ஆனா தியேட்டர்ல நல்லா பார்க்க முடியாம போயிட்டு இவ்வளவு நாள் தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் நேத்து தான் எனக்கு வந்து ZEE5 கிடைச்சிச்சு. ஸோ ZEE5ல வந்து பார்த்தேன் நானு. ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுவும் தியேட்டர்ல பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், பார்க்க முடியாம போச்சு. இந்த படத்தோட ஒரு லைன் ஸ்டோரி என்னன்னா, ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போய் ஒரு போலீஸ்காரர் வந்து அந்த கைதியை வந்து கூட்டிட்டு கோர்ட்ல போயிட்டு சப்மிட் பண்ணணும். அப்படி போறப்ப அந்த பையன் வந்து ஓகே அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வருது. புரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவனோட லவ் சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு இறங்குறப்ப இவரும் அந்த பிரச்சனை மாட்டிக்கிறாரு. கடைசியில அந்த பிரச்சனைல இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா, அவன் ரிலீஸ் ஆகுறானா இல்லையா, அவங்களோட அந்த சின்ன பையனோட லவ் வந்து சேருதா இல்லையான்னு சொல்லிட்டு தான் இந்த கதை அமைஞ்சிருக்கு. அதாவது கைதியோடைய காதலை போலீஸ் வந்து சேர்த்து வைக்கிறாரா இல்லையா, நமக்கு ஒண்ணு வேணும்னா நம்ம தான் வாயை திறந்து கேட்கணும். நமக்கு நம்மளோட வாய்ஸ் தான் உரிமை. பாக்குறப்ப எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நல்லாவே இருந்துச்சு. எடுத்த உடனே ரொம்ப அப்படி இழுத்துட்டு போகாம உடனே வந்து கதைக்குள்ள போயிடுறாங்க. அதுலயே அது ஒரு பஸ் சீன் வரும். எடுத்த உடனே ஒரு பஸ்ல வந்து ஒரு கைதியை கொண்டு போறப்ப அவன் வந்து தப்பிச்சு ஓட பார்ப்பான். உடனே வந்து ஒரு துப்பாக்கி எடுத்து அவர் ஒரு போடு போடுவாரு. அதுலதான் பிரச்சனை மாட்டிப்பாரு. ஆனா அந்த சீனே சூப்பரா இருந்துச்சு. நல்லாவே ஆக்சுவலா விக்ரம் பிரபு தானே, விக்ரம் பிரபு வந்து நல்லாவே படத்தை வந்து சூஸ் பண்றாரு. டயலாக்ஸா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், அதே மாதிரி மியூசிக்கா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஆக்சுவலா நல்லாவே இருந்திருக்கு. பட் அந்த பையனுக்கு தான் லைட்டா கொஞ்சம் நடிக்க வரலையோ அந்த மாதிரின்னு சொல்லி சில இடத்துல வந்து எனக்கு தோணுச்சு. மற்றபடி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு கோர்ட் சீன் வருங்க, அந்த கோர்ட் சீன்ல வந்துட்டு வெளியே வந்து வெங்கட் பிரபு சாரிங்க விக்ரம் பிரபுவோட காலில் விழுந்து கதறுவாங்க 2 பேரும். அந்த சீன் ஆக்சுவலா பக்கா சீனா இருக்கும். ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்துச்சு. படத்துல என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஒண்ணு வேணும்னா நம்ம தான் வாயை திறந்து கேட்கணும், கேட்டே ஆகணும். நம்மளோட வாய்ஸ் தான் நம்மளோட பலமே. அதே மாதிரி நீங்க ஒரு போலீஸா இருக்கிற பட்சத்துல உங்ககிட்ட யாராச்சும் உதவி கேட்கறாங்களா, இல்ல அந்த உதவி அவங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பார்த்தாவே தெரிஞ்சிடும்ல. அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நீங்க செய்யுங்க, உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு படத்தை முடிப்பாங்க. இது வந்து போலீஸ் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்ல. நம்ம கிட்ட ஒரு பவர் இருக்கு, அதனால 4 பேருக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் நினைச்சானா அவன் கண்டிப்பா அந்த உதவி பண்ணலாம். பார்க்கலாமா வேணாமா? கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராவே எடுத்திருக்காங்க. யார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் படத்துல எனக்கு ஒரு நல்ல ஸ்டோரி லைன் வேணும், ஒரு லவ்வும் இருக்கணும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரியும் இருக்கணும், நல்லாவும் சூப்பராகவும் கொண்டு போகணும், எனக்கு வந்து வள கொலன்னு இழுக்காம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ளேயே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான படமாவே இருக்கும்.
ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் படத்துல ஒரு நல்ல படம் ஆக்சுவலா பார்த்த மாதிரி ஃபீலா இருந்துச்சு. ஐ மீன் ஸ்டோரியை வந்து மையமா கொண்டு எடுத்திருக்காங்க. எதுல பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா Z5ல பார்க்கலாம் நீங்க. இதுக்கப்புறம் தாங்க 3வது படம். என்ன படம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், துரந்தர். ஆமாங்க, உள்நாட்டு சினிமால இருந்து துரந்தர் படம். முதல்ல இந்த படத்துக்கு எனக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னா, எனக்கு வந்து அவ்வளவும் ரன்வீர் சிங் எல்லாம் பிடிக்காது. அவர் படம் நான் பார்த்ததே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் படம் பார்த்திருக்கேன்னா இந்த ஒரு படம் தான் அவர் படம் நான் பார்த்திருக்கேன். அதுக்கு முன்னாடி அவரோட ஹிந்தி படம் எந்த படமும் நான் பார்த்ததே இல்லை. நான் ஹிந்தி படமே அவ்வளவும் பார்க்க மாட்டாங்க, ஏதோ செலக்டிவா தான் அப்பப்ப பார்த்துட்டு இருப்பேன். சோ இந்த படம் வந்து என்ன எல்லாரும் பேசுறாங்களே, அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாள் தள்ளி போட்டுட்டே இருந்தேன். 1000 கோடி அடிச்சிச்சு, 1300 கோடி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் தூக்கி விடுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு பர்சனலாவே ரன்வீர் சிங்குக்கும் அதுக்கப்புறம் சாரா அலிகானோட அந்த அப்பப்ப ரீல்ஸ் எல்லாம் வரும், அவங்க 2 பேரோட அந்த பேர் வந்து பாக்குறப்ப ஏதோ எப்படி நம்ம இதுல சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு சின்ன பொண்ணோட நடிச்சிருந்தா அந்த மாதிரி கலாய்ப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. செட்டே ஆகாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் தோணுச்சு. அதனால அவரையும் பிடிக்காததால, இந்த பேரும் பிடிக்காததால, இன்னொன்னு ரீல்ஸ் வேற ஸ்பை ரீல்ஸ் போட்டு தாக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சோ எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த படத்தை முதல்ல பார்க்கவே கூடாது, இந்த படம் எதுக்கு நம்ம பார்க்கணும், என்ன அவ்வளவு பெரிய படமா, இன்னும் 1000 கோடி அடிச்சுட்டு நம்ம அந்த படம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலர் கூட நான் பார்க்காம தான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த படத்தை பாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே ஒரு ட்ரை தான் பண்ணி பார்க்கலாம்னு போய் உட்கார்ந்தப்ப என்ன தெரியுமா இருந்துச்சு, 3.5 மணி நேரங்க படம். 3.5 மணி நேரம் படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. சரி பாப்போம்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதோட ஒரு லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா மேல எவனாச்சும் கை வச்சானா இந்தியா உள்ள புகுந்து அடிக்கும் அப்படிங்கிற ஒரு பஞ்ச்லைனை கொண்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தவனால இந்தியனா அவன் வந்து பாகிஸ்தானுக்குள்ள இறங்கி அவங்களுக்கு யாருக்குமே தெரியாம அவங்க ஆணி விரலே கை வச்சு இருக்கிற எல்லா கேங்ஸ்டர்ஸையும் அடிச்சு நொறுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு படம் இருக்கு. அதுவும் அந்த டைம்ல நம்ம வந்து நிறைய ஸ்பைஸ் எல்லாம் உள்ள போயிருக்காங்க, ஏகப்பட்ட வேலைகள் எல்லாம் பார்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சரவணன் டிகோட்ஸ்ல நிறைய யூடியூப்ல பார்த்திருக்கேன், நிறைய வீடியோஸ் எல்லாம். சோ அப்பெல்லாம் கேட்கிறப்ப ஒரு கதையா தான் கேட்டுறப்ப அதை வந்து விஷுவலா காட்டும் போது இன்னுமே சூப்பரா இருந்துச்சு. நான் வந்து டீப்பா இந்த ஸ்டோரியை வந்து உங்ககிட்ட நான் சொல்லவும் மாட்டேன், ஏன்னா அதை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலாவே நான் வந்து எதிர்பார்க்காம தான் போய் பார்த்தேன், எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்ல. பட் பார்த்ததுக்கு அப்புறம் நல்லாவே சூப்பராவே இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா வேற லெவல்ல இருந்துச்சுங்க. எப்பயுமே வந்து எனக்கு இந்த 3.5 மணி நேரம் படம் அப்படின்னு எடுத்து வந்தாவே ஐயோ இந்த படத்தை வந்து பார்க்கும்போது கண்டிப்பா தலைவலி வந்துடும், இல்ல தூக்கம் வந்துடும், ஏதாச்சும் ஒண்ணு வந்துருமே, இது எப்படி பாக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மேபி இந்த படத்தை நான் தியேட்டர்ல பார்த்திருந்தா மேபி அந்த ஃபைட் சவுண்டுக்கு எனக்கு காதெல்லாம் வலிச்சு தலைவலி வந்திருக்கலாம். பட் நான் வந்து வீட்லயே பார்த்ததால எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த இதுவும் வரல. ஆனா அந்த தூக்கம் வர கான்செப்ட் அந்த மாதிரிலாம் இல்ல, நல்லாவே சூப்பராகவே போச்சு, நல்லாவும் எடுத்திருந்தாங்க. இன்னொன்னு வந்து லவ் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஓவரா லெவல காட்டல, ஏன்னா எனக்கு அது பிடிக்கல. அதனால அவங்க வந்து நிறையவும் காட்டல, அப்படியே பட்டும் படாமலே அந்த மாதிரி தொட்டும் தொடாமலே அவங்க போயிட்டு லைட்டா மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. அதுலயுமே சில ரோல்ஸ் இருக்கு, இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கிறதால அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுல ஆக்சுவலா வில்லன் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் வந்து வேற லெவல் பண்ணிட்டாரு. இதுல வந்து நம்ம ரன்வீர் சிங்குக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ரோல் எல்லாம் கொடுக்கவே இல்லை, ஓரளவுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த வில்லனுக்கு வேற லெவல்ல காமிச்சிருக்காங்க, செம்ம வைபா இருந்துச்சு. பார்க்கும்போது செம்ம ஸ்வாகா இருக்கே அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ரீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, யாரா அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அவர் பேர் வந்து அக்ஷய் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. அவர் வந்து ஆக்சுவலாவே செம்மையாவே பண்ணிருக்காரு. நீங்க அவருக்காக வச்சு இந்த படத்தை நீங்க பார்க்கலாம், பக்காவா அவர் பார்க்கும்போது வெறியும் வரும். இன்னொன்னு செம்ம கேங்ஸ்டரா இருப்பான் போலடா அந்த ஆளு, செம்ம டெரரிஸ்டா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். சோ அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. சோ அடுத்த மூவி வந்து 19 மார்ச் 2026 ரிலீஸ் ஆகுது, அடுத்த மாசம் ரிலீஸ் ஆக போகிறது. அந்த படத்தை நான் வந்து தியேட்டர்ல தான் பார்க்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம், கட்டாயம் பார்க்கலாம். சரி யார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டு மேல பற்று கொண்டவங்க, அதுக்கப்புறம் இந்த கேங்கிசம் பண்றவங்கள அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் பார்க்கணும், இல்ல டெரரிசம், இல்ல இந்த மிலிட்டரி, அதுக்கப்புறம் இல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பை ஏஜென்ட்ஸ் மூவி மாதிரி எனக்கு பார்க்கணும் ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே இருக்கு. இந்த படத்தை நான் பார்க்கணுமான்னு இருந்து போயிட்டு இந்த படத்தை இப்ப நான் புகழ்ந்துகிட்டு இருக்கேன், அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலாவே இந்த பார்த்த 3 படத்துல இந்த படம் எனக்கு நல்ல சூப்பரான வைபே கொடுத்துச்சு. அதனால கண்டிப்பா போயிட்டு இந்த படத்தை வந்து நீங்க பாருங்க, பார்க்கலன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பார்ட் 2 வருது, அதுவும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் ரன்வீர் சிங் வந்து தாடி இல்லாம பார்த்ததே கிடையாதுங்க. அவர் பார்த்தா அதுலயே ஒரு ட்ரைலர் கொடுக்குறாங்க, கடைசியா சில போர்ஷன்ஸ் மாதிரி காமிக்கிறாங்க, அதுல வந்து தாடி இல்லாம நடிச்சிருக்காரு. அதுல எப்படி ட்ரெயின் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் எப்படி அவர் உள்ள வராரு, அதுக்கப்புறம் இப்ப இந்த ஒரு படத்தை ஒரு சீன் இருக்கு, அதை பண்ணி முடிச்சிருவாங்க. இப்ப அதுக்கப்புறம் அங்க எப்படி பெரிய ஆளா மாறாருன்னு சொல்லிட்டு காமிக்க போறாங்க. சோ கண்டிப்பா நீங்க அதை பார்க்க வேண்டிய படம் தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு விஷயம் ஷாக்கிங்கா இருந்துச்சு, இந்த ஸ்பை ஏஜென்ட்ஸா யாரா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கடைசியா தான் சொல்றாங்க. இந்த ஆபரேஷனுக்கு வந்து அவங்க இந்த தூக்குல போட போற கைதிகள் இருப்பாங்க அவங்க, அப்படி இல்லைன்னா இந்த ஆயுள் தண்டனை கொடுத்திருப்பாங்கல்ல அந்த கைதிகள், அவங்கள வந்து செலக்ட் பண்ணி அந்த ஆளுங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து உள்ள அனுப்பியிருக்காங்க. அவங்க சரி ஓகே இதை நம்ம எடுத்துப்போம், நம்ம நாட்டுக்காக இதை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. அதை தான் வந்து செகண்ட் பார்ட்ல காட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். எதுல பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, போய் கண்டிப்பா பாருங்க. இப்போ நம்ம அவார்ட்ஸை கொடுத்துடலாம்.
வெல்கம் டு அஜி அவார்ட்ஸ். சை, என்ன படம்டா! இந்த அவார்டை மட்டும் இந்த எபிசோட்ல எந்த படமும் வாங்கவே இல்லைங்க. ஏன்னா எல்லா படமும் நல்லா தான் இருக்கு. இது வந்து தேர்ட் பிளேஸ். இப்ப செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கா? செகண்ட் அவார்டு என்ன அவார்டுனா, ச்சே என்ன படம்டா! இதுதான் செகண்ட் அவார்டு. அந்த அவார்டு கோஸ் டு எந்த படம்னா ஸ்பீக் நோ ஈவில். இந்த படத்துக்கு அந்த அவார்டு கொடுக்குறேன். ஏன்னா பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு, எங்கேஜிங்காகவும் இருந்துச்சு, ஜாலியாகவும் இருந்துச்சு, ஒரு மாதிரி த்ரில்லராகவும் இருந்துச்சு. ஸோ அதனால இந்த படத்துக்கு அந்த அவார்டு. சரி, ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன படம்டா! இந்த அவார்டு தாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ். இந்த அவார்டு வந்து 2 படத்துக்கு போகுது. ஒன்னு நம்ம தமிழ் சினிமால இருந்து வந்த சிறை படம், இன்னொன்னு ஹிந்தி சினிமாவாகிய துரந்தர் படம். இந்த 2 படத்துக்கும் நான் வந்து இந்த அவார்டு கொடுக்குறேன். ஏன்னா பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. இந்த படமும் சூப்பரா இருந்துச்சு, இந்த படமும் சூப்பரா இருந்துச்சு. 2 படமும் பார்த்தேன்டா, ஒர்த்தா இருக்குடா, சூப்பரான படம்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால இந்த அவார்டு கோஸ் டு இந்த படங்கள். அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுத்த எனக்கு இந்த மாதிரி நான் சொல்றேன் ப்ரோ, இந்த 3 படத்தை நீங்க பாருங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதா இருந்தா அந்த 3 படத்தை நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, என்னென்ன படம்னு சொல்லிட்டு நான் வந்து அதை பாக்குறேன், பார்த்து ரிவ்யூ பண்றேன். அடுத்த எபிசோட்ல வந்து இன்னொரு 3 படத்தோட உள்ளூர் சினிமா, உள்நாட்டு சினிமா, உலக சினிமால இருந்து ஒவ்வொரு படத்தை தூக்கிட்டு உங்களுக்காக நான் வரேன். பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். அதே மாதிரி எண்டில் வந்து இந்த மாதிரி சில அஜிலாக்ஸ்ன்னு சொல்லிட்டு சில என்னோட புலம்பல்கள் இல்லை என்னோட சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். அது உங்களுக்கு அந்த வைப் வந்து என்னோட வைப் வந்து உங்களுக்கு கேட்டாகும். நம்ம 2 பேரும் கனெக்ட் ஆகி ஜாலியா பழகலாம், வாங்க பழகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து கீழே போயிட்டு கமெண்ட்ல பார்த்து சைடில் ஸ்வைப் பண்ணீங்கன்னா அந்த ஹைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஹைப் கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். ஆனா யாரும் பண்ண மாட்டேங்குன்னு தெரியும். இது வரைக்கும் பார்த்துருந்தாலே பெரிய விஷயம். சரி, ஓகே, ரொம்ப பேசிட்டேன். வீடியோ முடிச்சுக்கலாமா? சரிங்க, அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எரளவள்ளன். நீங்க என்ன எரல்ஸ் ஆர் அஜின்னு கூப்பிடலாம். சரியாங்க? அவ்வளவுதாங்க.